ஸ்டார்ட். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த ட்ரெஸ் வகை தைக்கிறதுக்கு எவ்வளோ ரேட் பண்ணலாம், அதாவது எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேட் சார்ட் போட்டிருந்தோம். அதில் விடுபட்டிருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கேட்டிருந்தது எல்லாமே மேக்ஸிமம் நான் போட்டு அதுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லுங்கி ஓரம் கேட்டிருந்தாங்க. லுங்கி ஓரம்க்கு மினிமம் அமௌண்ட் நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 25 to 30 வரைக்கும் நம்ம மினிமம் சார்ஜ் பண்ணலாம். இதே ஷாப்பில் இருந்து தைக்கிறவங்க 40 to 50 வரைக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு லுங்கிக்கு 40 to 50 வரைக்குமே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பில்லோ கவர். பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேம் அதே தான். 30 rupees வரைக்கும் ஒரு பில்லோ இதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். மினிமம் அமௌண்ட் 30 to 40 rupees வரைக்கும் வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு அதுக்கு ரோப் அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ 30 to 40 rupees வரைக்கும் வாங்கிக்கலாம். அதே இது மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50. மேக்ஸிமம் பில்லோ கவருக்கு ஒரு ஷாப்பில் தைக்கும்போது 50 நம்ம வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் பிரின்சஸ் ப்ளவுஸ். பிரின்சஸ் ப்ளவுஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு மினிமம் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் 250 நம்ம வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரின்சஸ் ப்ளவுஸுங்கும் போது நம்ம வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 300 வரைக்கும் வாங்கலாம். ஸோ ஏன்னா ஷாப்புக்கும் நம்ம வீட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஏன்னா வீட்டில் வச்சு தைக்கும்போது நமக்கு அந்தளவு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க கொடுக்குறதுக்கு. ஆனால் மேக்ஸிமம் அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இதே நீங்கள் ஷாப்பில் வச்சு தைக்கும் போது 400 வரைக்கும் கண்டிப்பாக ஏன்னா வாங்கலாம். ஏன்னா அதோட கட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு தான். ஸோ ஷாப்பில் வச்சு தைக்கும்போது நீங்கள் 400 வரைக்குமே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரின்சஸ்லேயே பேட் வச்சு கேட்பாங்க. நிறைய பேர் பேட் ப்ளவுஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேடோட ரேட்டே பார்த்திங்கன்னா 200 வரைக்கும் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்க அதுக்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அதுலேருந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் வீட்டில் வச்சு தைக்கும்போது நம்ம அதுக்கான அமௌண்ட் இவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம தைச்சோன்னா தான் நமக்கு இதில் லாபம் வரும் வீட்டில் வச்சு தைக்கும்போது. ஏன் அப்படின்னா பேடோட ரேட்டே நமக்கு 200 ஆயிரும். ப்ளஸ் நம்ம நார்மல் பிரின்சஸ்குள்ளதை சேர்த்து நம்ம 400 to 450 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வீட்டில் வச்சு தைக்கிறவங்க இந்த அமௌண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் கடையில் வச்சு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 600 வரைக்குமே நமக்கு பிரின்சஸ் பேடட் ப்ளவுஸாக இருந்தால் 600 ஒரு ப்ளவுஸ்க்கு ரேட் சொல்லுவாங்க. 600லேருந்து 650 அதில் ஏதாவது ரோப் அந்த மாதிரி வைக்க சொன்னால் அதுக்கே டோட்டலாக 650 வரைக்குமே ஒரு ப்ளவுஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேக் ஹூக் ப்ளவுஸு. இது இதுலேயே நிறைய டைப்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ பிரின்சஸில் பேக் ஹூக் வைக்க சொல்லுவாங்க. நார்மலில் பேக் ஹூக் வைக்க சொல்லுவாங்க. இப்போ பிரின்சஸில் உங்களுக்கு பேக் ஹூக் வைக்க சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரின்சஸ் ப்ளவுஸ் 300 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா 30லேருந்து 50 rupees அதாவது 350 வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கலாம். இதே நார்மல் இதில் பேக் ஹூக் வைக்க சொன்னாங்கன்னா நம்ம 280 to 300 வரைக்கும் வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் வச்சு தைக்கிறதா இருக்கும்போது. ஸோ இதுவே கடையில் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 400 to 450 நிறைய பேர் 500 அந்த மாதிரி கூட வைப்பாங்க நார்மல் பேக் ஹூக்கே. ஸோ அது உங்களோட கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் போட் நெக் ப்ளவுஸ். போட் நெக்குக்கு சேம் அதே தான். நம்ம போட் நெக் ப்ளவுஸ் நம்ம வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 300 தான் கேட்க முடியும். 300 ஒரு சிலர் 350 வரைக்குமே கொஞ்சம் நம்ம அது வரைக்கும் கொண்டு போகலாம். அதே இது மேக்ஸிமம் அமௌண்ட்டு நம்ம ஷாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு உள்ளதே மாதிரி தான் பேக்குக்கு உள்ள மாதிரி தான் 400 to 500 வரைக்குமே இதுக்கு போட் நெக்குக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெஹங்கா செட். ஒரு லெஹங்கா செட்டுக்கு நம்ம வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம 350 வரைக்காவது சார்ஜ் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணால் தான் நமக்கு அதில் கொஞ்சமாவது லாபம் இருக்கும். அதே இது மேக்ஸிமம் அமௌண்ட் கண்டிப்பாக 500. ஒரு செட்டுக்கு 500ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இதை விடவும் அதிகமாக 800 வரைக்குமே இதை சார்ஜ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ
750 800 வரைக்கும் நீங்கள் போகலாம். 800ங்கிறது நம்ம ஊர் சைடில் ரொம்ப அதிகமாக தெரியும், ஒரு சில சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு. ஆனால் 800 வரைக்கும் தாராளமாக இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லாங் ஃப்ராக் லாங் கவுன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உமன்ஸ்க்கு சொல்லிடுறேன். உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாரியை வந்து கன்வெர்ட் பண்ணி லாங் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, இல்லை நார்மல் மெட்டீரியல் கொடுத்து கூட லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லைனிங் எடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் லைனிங் கஸ்டமர் நமக்கு எடுத்து கொடுக்காம நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா லைனிங் வந்து நமக்கு 3 மீட்டர்ஸ் வரைக்கும் அதில் வந்து போயிடும். ஸோ 400 வரைக்கும், ஏன்னா நமக்கு அதில் 3 மீட்டர்ஸுங்கும் போது நமக்கு 125 150 ரூபா வரைக்கும் அதில் தாராளமாக போயிட்டு நமக்கு மீதி ரூபா தான் நமக்கு இருக்கும். ஸோ 400 வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி இது மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு உமன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், டீனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 600 to 700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இது வந்து சாரீ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து 250 to 300 வரைக்கும் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். அதே இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து 400 வரைக்கும் வரும். இதுதான் வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கடையில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் போன வீடியோ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க சுடிதாருக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா சென்னை பொறுத்தளவு வந்து 700 to 800 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் பொருந்த மாதிரி இது வந்து மாறும். ஆனால் என்ன ரேட்னே வாங்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது மூலியமாக என்ன வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வருங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உள்ள அமௌண்ட்ஸுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக மாறுபட தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா பிகினர்ஸ்க்கு இல்லை இப்போ புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு, வீட்டில் வச்சு தச்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.